வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு ஊறுகாயை 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்கிற டிப்ஸு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டு பயன்படுத்தி இந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதே அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கங்க. அதே போல் நல்லா கனமான கடாயாகவும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வந்து நல்லா இந்த அளவு பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப செவந்துடக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயத்தை ரொம்ப செவர விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கசப்பு ஏறிடும். அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்குங்க. அப்போ தான் ஊறுகாய் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 125 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் 1/2 கிலோ பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு அலசி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டை பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த எண்ணெயில் பூண்டை வதக்கிடணும். நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரும் பூண்டு. அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா இது போல் வதக்கிட்டு செய்யும் போது தான் நமக்கு பூண்டு ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதே போல் இந்த 1/2 கிலோ பூண்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா வெந்நீரில் ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்குவோம். அந்த வெந்தய பவுடரை அரைச்சிட்டு அதிலே வந்து பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். பல்ஸில் விட்டு விட்டு ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பூண்டு வறுத்த எண்ணெயை திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்முக்கு மாற்றிக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு விழுதை சேர்த்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த பூண்டு விழுதை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க அந்த எண்ணெயில். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா காரமாக இருக்குது தூள். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இது சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு வந்து கல் உப்பு சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். கல் உப்பு சேர்த்து செய்யுங்க. நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும் நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்கும் போது. இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் இதிலே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு வந்து உப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் எனக்கு வந்து இந்த காரம் கரெக்டாக இருந்தது. 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா கொதி வரட்டும். இது வந்து நல்லா அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே தெரிக்கும். அதனால் பார்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரிக்காது. கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவும் நமக்கு ரெடியாகி வரும். இப்போ பார்த்தா தெரியும் முந்திக்காக நல்லா இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள்.
நம்ம மூடி போட்டு கலந்தோம் அப்படின்னா வேர்வை தண்ணி ஊறுகாயில் விட்டுரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்க முடியாது. அதனால ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா ஓரளவு இந்தளவு திக்கானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கல, வெல்லம் நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா தேவையில்லை, சேர்க்க வேணாம். சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த பவுட்ரு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் முந்திக்காக இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த அளவு எண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து பயன்படுத்தலாம், கெட்டு போகாது. இப்போ இது இன்னுமே நல்லா திக்காகி தொக்கு பதத்துக்கு நமக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். எண்ணெயும் ஓரங்கள்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஊறுகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைனா பீங்கான் ஜாடி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் ஊறுகாயை கெட்டு போகாமல். அதுக்கு நம்ம ஊறுகாயை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாயை அதில் எடுத்து வைக்கணும். ஊறுகாயும் பார்த்திங்கன்னா சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். அதே போல் நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் நிற்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும். எண்ணெய் பத்தலை அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் ஊறுகாய் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். வெளியிலேயே வச்சுருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடையும் நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத கரண்டியாக பார்த்து போட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு சின்ன டப்பாவில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நிறையா இருக்கிறது ஒரு பீங்கான் ஜாடிலையும், கொஞ்சம் ஊறுகாய் நம்ம டெய்லி யூஸுக்கு தனியாக ஒரு டப்பாலையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் ஈரம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட பூண்டு ஊறுகாய் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டுங்க. நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஊறுகாய் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.